பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான உதிரியான அரிசி உப்புமா நம்ம இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல திக்கான ஒரு தேங்காய் சட்னியும் நம்ம செய்ய போகிறோம். இந்த அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கேன். 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு அந்த அரிசி உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக இஞ்சியை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. உப்புமா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி இஞ்சி நீங்கள் சேர்த்து செய்யும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்குன ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு அந்த கண்ணாடி பதம் போல் வந்துடுச்சு. இப்போது இதுக்கான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா ஒட்டையாக தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போடணும். அப்போ தான் சாதம் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டேன்னா நான் என்னோடய குக்கருக்கு அரிசி உப்புமா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு திக்கான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது சட்னிக்கு கட்டாயமாக தாளிப்பு சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னிக்கான தாளிப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த அரிசி உப்புமாக்கு தொட்டு சாப்பிட நல்ல திக்கான தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷரும் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த அரிசி உப்புமாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.